அத்தியாயம் 7. நதி. சொல்லுங்க. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கே. யாரோ சொன்னாங்க, படிப்பு முக்கியம், கவனம் குறைவு ஏற்படக்கூடாது, அப்படி இப்படின்னு செம்ம டயலாக் விட்டாங்க. அதெல்லாம் அப்படித்தான். நீ கிளம்பி வரியா? விஷு சார், நான் இருக்கிறது ஹாஸ்டல். உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் வெளியில் வர முடியாது. சரி கிளம்பு, எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். தோடா, தலைவர் சம மூடில் இருக்கார் போல். 2 வாரம் ஆச்சுடி, உனக்கு தோணவே இல்லையா என்னை பார்க்கணும்னு? அவன் அப்படி கேட்டதும் சட்டென்று உள்ளிறங்கிய குரலில், இருக்கு. அவளின் தயக்கத்தை உணர்ந்து கொண்டவன், இங்கே பாரு நதி, உனக்கு என்னை பார்க்கணும்னா தைரியமாக சொல்லணும். இதில் தப்பு எங்கேயும் இல்லை, சரியா? அப்போ நாளைக்கு பார்க்கலாமா? உற்சாகத்துடன் கூடிய குரலில், பார்க்கில் வந்து வெயிட் பண்ணு. நித்தியை இறக்கி விட்டுட்டு உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். முதல் அவர் மட்டும் கட் பண்ணிடு என்றான். நித்தி கேட்டால் என்ன சொல்கிறது? ஏதாவது சொல்லி சமாளி. ஆனால் மறந்து கூட என் பேரை சொல்லிடாத, பிசாசு ஒரு வழியாக ஆக்கிடும் என்றான் சிரிப்புடன். அதன் பின்னர் ஸ்வீட் நத்திங்ஸ் பேசியபடியே அன்றைய இரவை கழித்தனர். காதலர்களின் இரவுகள் பல கதைகளை சொல்லும். அதுபோல நதியும் விஷாலும் பேசாத கதைகளே இல்லை. தங்களின் எதிர்காலம் குறித்து பல கனவுகளை பரிமாறிக்கொண்டனர். விஷால் அவளின் வயதிற்காக எல்லைகளை தாண்டாது மிக கண்ணியமாக பேசினான். அது அவன் மீது அவளுக்கு மேலும் நன்மதிப்பை பெற்றுத்தந்தது. மும்பையில் சென்றிறங்கிய கிருஷ்ணா தனது ஓய்வில்லத்தில் இருந்த பூங்காவில் மிகுந்த யோசனையோடு நடந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் முன்னே வந்து நின்ற நதீர், பையா என்றான் தலையை சொரிந்தபடி. என்ன நதீர், இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா? சட்டென்று அவனை திரும்பி பார்த்தவனின் விழிகளில் இருந்த கோபத்தில், இதை ஆரம்பித்து வைத்தது நீ, நினைவிற்கா நதீர்? தலையை குனிந்து கொண்டவன், ஓகே பையா, வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். அப்பொழுது சுனிதாவின் தந்தையின் கார் உள்ளே நுழைந்தது. யோசனையுடன் அதையே பார்த்தபடி நின்றிருந்தான். காரிலிருந்து இறங்கியவர் அவனை நோக்கி சிரித்தபடியே வந்தார். நீ வந்திருக்கேன்னு ஆஃபீஸில் சொன்னாங்க கிருஷ்ணா என்றவர் அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தார். அவனும் தன்னை இயல்பாக மாற்றிக்கொண்டு, சொல்லுங்க அங்கிள், எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன். அப்புறம் திடீர்னு என்ன இங்கே விஜயம்? கொஞ்சம் ஆடிட்டிங் ஒர்க் இருந்தது. அவனை யோசனையுடன் பார்த்து கொண்டே இருந்தவர், அதுக்கெல்லாம் நீ வர வேண்டிய அவசியமே இல்லையே கிருஷ்ணா. தனது முகத்தில் எந்த உணர்வையும் பிரதிபலிக்காது, இல்லை அங்கிள், இது கொஞ்சம் சீரியஸ், அதான் நானே கிளம்பி வந்துட்டேன். என்ன புதுசாக குறுக்கு விசாரணை எல்லாம் பண்ணுறீங்க? வரவழைத்து கொண்ட சிரிப்புடன், உன்னை சின்ன வயசுலேருந்தே தெரியும், சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ அலட்டிக்க மாட்ட, அதனால தான் கேட்டேன். அவரின் கேள்வியில் சந்தேகம் இருந்தாலும் அவர் சொன்ன பதிலை ஏற்றுக்கொண்டது போல, அப்புறம் சுனிதா எப்படி இருக்கா என்றான், எதுவுமே நடக்காதது போல. உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு தெரியல கிருஷ்ணா, அவள் உன் மேலே சம கோபத்தில் இருக்கா. நீ அப்படி என்ன தான் பேசின அவகிட்ட? தாடையை தடவியபடியே எழுந்து கொண்டவன், எனக்கு கல்யாணம் செய்து கொள்வதில் விருப்பம் இல்லை அங்கிள், அதை அவகிட்ட சொன்னேன். அவள் அதை ஏற்றுக்கவே இல்லை. மேலும் மேலும் என்னை வற்புறுத்திக்கிட்டே இருந்தா. லிவிங்கில் கூட நான் இருக்க ரெடின்னு சொன்னான். அதனால் அவளோட கேரக்டரை தப்பாக பேசினேன், அதனால தான் கோச்சிக்கிட்டு போயிட்டா. ஓ, உண்மையை சொல்லணும்னா என் மகளுக்கு ஏற்ற சாய்ஸ்னு என் மனசில் நீ தான் இருந்த. உனக்கு விருப்பம் இல்லாதப்ப அவள் உன்னை தொந்தரவு செய்தது தப்பு தான். அதற்காக அவளை நீ தப்பாக பேசியதும் தப்பு தான் கிருஷ்ணா. எனக்கு வேறு வழி தெரியல அங்கிள், என்ன சொன்னாலும் என்னை வற்புறுத்தினான், அதனால தான். சாரி அங்கிள் என்று எழுந்து கொண்டவர், நான் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறேன் கிருஷ்ணா. அவை நீ கம்பெனிக்கு வரமாட்டா. அதே மாதிரி உன்னாலேயும் அவளுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. சட்டென்று அவரது கைகளை பற்றி கொண்டவன், என்ன அங்கிள், என்ன போய் தப்பாக நினைக்கலாமா? தாராளமாக அவளுக்கு கல்யாணம் பண்ணுங்க. அவள் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. ஓகே, சரி, அம்மா அப்பாவை கேட்டேன்னு சொல்லு என்று சொல்லிவிட்டு தன் காரில் ஏறி அமர்ந்தார். அவர் கிளம்பும் வரை கிருஷ்ணாவின் மனம் ஒருவித பதட்டத்திலேயே இருந்தது. அவரின் கார் வெளியேறியதும் தான் மூச்சை நன்றாக இழுத்து விட்டான். அதே நேரம் நதீர் சென்ற கார் உள்ளே நுழைந்தது. அதை பார்த்ததும் மனதில் உல்லாசம் பொங்க வேகமாக வீட்டினுள் சென்றான். சுனிதாவின் தந்தையின் கார் வாசலை தாண்டி தெருமுனையை அடையும் நேரம் நதீரின் கார் அங்கே வந்தது. மும்பையிலேயே பிறந்து வளர்ந்து தொழில் செய்து கொண்டிருப்பவருக்கு, பிரபலங்களை எல்லாம் தெரிந்து வைத்திருந்தவருக்கு, தவறான தொழில் புரிபவர்களையும் அறிந்து வைத்திருந்தார். தனது வண்டியை கடந்து சென்ற காரில் இருந்தவனை கண்டு கொண்டார். அந்த கார் கிருஷ்ணாவின் ஓய்வில்லத்தில் நுழைவதை பார்த்ததும் அவரின் புருவங்கள் முடிச்சிட்டது. இவன் ஏன் அங்கு செல்கிறான்?
கிருஷ்ணா வந்தது கம்பெனி மூலியமாக நமக்கு தெரியும். ஆனால் இவன் சரியாக அங்கே செல்வதை பார்த்தால் இருவருக்கும் நெடுநாளைய நட்பு இருக்கும் போல் இருக்கிறதே என்று எண்ணினார். ஏனோ அவரின் மனம் கிருஷ்ணாவை எண்ணி வருந்தியது. நதீர் போன்ற ஒருவனின் தொடர்பு நிச்சயம் நல்லதுக்கல்ல. தனது நண்பரின் மகன் தவறான தொடர்பு வைத்திருக்கிறானோ என்று பயந்தார். ஒரு பக்கம் சுனிதாவின் மேல் அவனுக்கு ஈர்ப்பில்லாமல் போனது நல்லதாக போயிற்று என்று எண்ணிக்கொண்டார். அவரின் இன்னொரு மனமோ கிருஷ்ணாவை கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லியது. அவன் தவறான பாதையில் செல்கிற மாதிரி இருந்தால் செல்வநாயகத்திடம் சொல்ல வேண்டும். பிள்ளையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அவன் என்ற நண்பனின் மீது பரிதாபப்பட்டார். இது எதையும் அறியாது நதீர் வந்ததும் தனது மருந்திற்காக காத்திருந்தான் கிருஷ்ணா. விஷாலை அன்று பார்க்க போகும் ஆர்வத்துடன் சீக்கிரமே கிளம்பிக் கொண்டிருந்தாள் நதியா. விஷாலும் எப்பொழுதும் போல அல்லாது அன்று பார்த்து பார்த்து ஆடையை உடுத்தி கொண்டு முகத்தில் பல்பேறிய அமர்ந்தவனைக் கண்டு நித்யா சந்தேகமாக பார்த்து வைத்தாள். அம்மா, இன்னைக்கு டைனிங் டேபிளே ஓவர் பிரகாசமாக இருக்கே, என்ன விஷயம் என்று விஷாலை காட்டி கேட்டாள். அவரும் உங்கள் காலேஜில் எதுவும் பொண்ணு ஓகே சொல்ல போகுதோ என்னவோ என்றார் சிரித்தபடி. இருவரின் கேலியை கண்டு கொள்ளாமல் சாப்பிட்டு கொண்டிருந்தவனை பார்த்த செல்வநாயகம், உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமாக இல்லையா மகனே? அவங்க 2 பேரும் இப்படி கிண்டல் பண்ணுறாங்க, நீ கண்டுக்காமல் சாப்பிட்டுட்டே இருக்க. உண்மையை சொன்னால் எதுக்கு மறுத்து பேசணும்? அவன் சொன்னதை கேட்ட மூவரும் என்னடா சொல்கிற என்றனர் ஒரே குரலில். நான் சொல்லலை, நீங்கள் தான் சொன்னீங்க என்றான் கிண்டலாக. நித்யாவோ, அண்ணா உண்மையை சொல்லுங்க, யார் அந்த பொண்ணு? அதையும் நீயே கண்டுபிடி, நேரமாச்சு, கிளம்புறியா? பத்மாவிற்கு மகன் பொய் சொல்கிறானா உண்மையை சொல்கிறானா என்று புரியவில்லை. எப்பொழுதும் போல தங்கையிடம் விளையாடுகிறான் என்று சமாதானப்படுத்தி கொண்டார். செல்வநாயகத்திற்கு மட்டும் இந்த பைய சொல்கிறத பார்த்தா எந்த பொண்ணுகிட்டே விழுந்துட்டான்னு நினைக்கிறேன் என்று சந்தேக கண்களுடனேயே பார்த்தார். அனைவரையும் குழப்பத்தில் ஆழ்த்திவிட்டு தங்கையை அழைத்து கொண்டு கல்லூரியில் விட கிளம்பினான். காரில் ஏறி அமர்ந்ததும் அவனையே நோட்டமிட்டபடி அமர்ந்திருந்தாள் நித்யா. அவனது அசைவுகளில் தெரிந்த ஒருவித உற்சாகம் நிச்சயம் எங்கேயோ லாக்காகி இருக்கிறான் என்பதை உணர்த்தியது. சற்று நேரம் வரை அவளின் ஆராய்ச்சிகளை கண்டு கொள்ளாமல் விட்டவன் சிறிது நேரத்திற்கு பிறகு, என்ன மேடம், ஆராய்ச்சியெல்லாம் முடிச்சாச்சா? யார் எனக்கு ஓகே பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாச்சா? ஏதோ ஒரு மக்கு சிக்கியிருக்குன்னு மட்டும் புரியுதுண்ணே, அது யாருன்னு தான் தெரியல. எங்கள் காலேஜ் பொண்ணாக இருக்க வாய்ப்பு இல்லை. உங்கள் ஆஃபீஸ்லேயே சிக்கிடுச்சோ? இதழில் எழுந்த சிரிப்பை அடக்கியபடியே, அடிங்க, அண்ணங்கிட்ட இப்படி தான் பேசுவாங்களா? அவள் பதில் பேசும் முன் அவனது அலைபேசி விடாது அடிக்கத் தொடங்கியது. அதை கண்டதும் அவள் எதுவும் பேசாமல் அமைதியாகிவிட அலைபேசியில் தெரிந்த எண்ணை கண்டுவிட்டு நித்யாவை பார்த்தவன் ஆன் செய்து காதில் வைத்தான். சொல்லுதியா என்றதும் நித்யாவின் பார்வை அவன் மீது அழுத்தமாக படிந்தது. விஷு விஷு என்றாள் அழுகையுடன். அதில் பதறி போனவன், என்ன தியா, எதுக்கு அழுகுற? சொல்லு, அழாமல் சொல்லு. அக்கா ஃபோன் பண்ணாங்க, மாமாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சான் என்றாள் அழுகையுடன். அதை கேட்டதும் அதிர்ந்து போனவன், நீ தைரியமாக, எப்போ ஆச்சான்? ஆஃபீஸில் தான் நடந்திருக்கு, ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்களாம், எனக்கு பயமாக இருக்குது விஷு என்று அழ ஆரம்பித்தாள். வண்டியை ஓரமாக நிறுத்தியவன், பயப்படாத தியா, அவங்க மட்டும்தான் தனியாக இருக்காங்களா, இல்லை நீ அங்கே போகணுமா? ஆமாம், எனக்கு அக்கா கூட இருக்கணும் விஷு என்றாள் கண்ணீருடன். அழாத தியா, நான் தங்கச்சியை காலேஜில் விட்டுட்டு உன்னை அழைச்சிட்டு போகிறேன் என்றான். அண்ணன் யாரோ ஒரு தியாவிடம் பேசும் அழகை வாய் மூடாமல் பார்த்து கொண்டிருந்தவள் அவன் ஃபோனை வைத்ததும், யாருன்னே அது, என்ன பிரச்சனை அவங்களுக்கு என்றாள். நீ கேட்டியே, அந்த பொண்ணு இவ தான். அவள் பிறந்த வீட்டில் ஒரு விபத்து, அதுதான் ஊருக்கு போகணும்னு அழறா. உன்னை ட்ராப் பண்ணிவிட்டு நான் போய் அவளை ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு வரேன் என்றான். அவன் சொன்னதை எல்லாம் கேட்டுவிட்டு, நீ எப்போ என்னை இவ்வளவு பொறுப்பாக மாறின? நான் ஒரு கடைக்கு போகணுன்னா கூட ஒரு நாள் முழுக்க கெஞ்ச விடுவேன். பாரா, காதல் எழுதவுடனே ஓடுறார் என்று கேலி செய்தாள். அதில் அவனையும் மீறி முகம் சிவந்து விட, இந்த கதையிலெல்லாம் பெண்களுக்குத்தான் முகம் சிவக்கும்னு சொல்வாங்க, எங்கள் அண்ணனுக்கு கூட முகம் சிவக்குதுடோ என்று கூறி சத்தமாக சிரித்தாள். காலேஜ் வந்தாச்சு, இறங்கு நித்தி, அவள் காத்துக்கிட்டு இருப்பாள். காரிலிருந்து இறங்கி கொண்டவள் ஜன்னலின் வழியே குனிந்து, கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்கண்ணா, எல்லாம் சரியாகிடும், நான் சொன்னதா சொல்லுங்க என்று கூறிவிட்டு கல்லூரிக்குள் நுழைந்தாள். மீண்டும் நதியாவிடமிருந்து அழைப்பு வர அதை எடுத்தவன், விஷு, நான் ரயில்வே ஸ்டேஷன் போயிடுறேன், நீங்கள் அங்கே வந்துடுங்க, ஹாஸ்டலில் வந்து நீங்கள் கூப்பிட முடியாது. தியா, நீ உங்கள் ஹாஸ்டல் இருக்கிற தெருவில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துடு, அங்கேருந்து என்னோட போகலாம். வேண்டாம் விஷு, எனக்கு ட்ரெயினுக்கு லேட் ஆகிடும். தியா,
நீ அங்கே வந்துடு என்று மட்டும் கூறிவிட்டு ஃபோனை அணைத்து விட்டான். 10 நிமிஷத்தில் அங்கு சென்றுவிட அவளும் தனது பையுடன் அங்கு வந்திருந்தாள். காரில் ஏறிக்கொண்டதும் தன்னையும் மீறி அவன் தோளில் சாய்ந்து அழுதுவிட்டாள். அவளை சமாதானப்படுத்தி ட்ரெயினில் சென்றால் 2 நாட்கள் ஆகிவிடும் என்று கூறி ஃப்ளைட்டில் போக சம்மதிக்க வைத்தான். எனக்கு இன்றைக்கி நிறைய கிளைண்ட் மீட்டிங் இருக்குதையா, இல்லைனா நானும் உன் கூட வந்திருப்பேன். மாமாவுக்கு சரியாகிடும் இல்லை விஷு. அவனது தோள்களை பற்றி தன்னோடு சாய்த்து கொண்டவன், நீ போகும்போதே நல்ல செய்தி வரும் பார், உங்கள் மாமா நல்லபடியாக வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவனது ஆறுதல் தரும் வார்த்தைகளும் அரவணைப்பும் அவளுக்கு மேலும் அழுகையை தந்தது. கன்னங்களில் கண்ணீர் வழிந்தோட அவன் மார்பில் முகம் புதைத்தவள், இப்படியே இருந்தணும்னு தோணுது விஷு, இந்த அன்பு கிடைக்க என்ன தவம் செய்தேன்னு தெரியல என்றாள். அவளை தன்னோடு இறுக்கி கொண்டவன், லூசு மாதிரி பேசாததியா, உங்கள் மாமாவுக்கு சரியானதும் இந்த மாமாவை பார்க்க ஓடி வந்துடணும், சரியா? உன்னை பார்க்காம பேசாமல் எனக்கு ஒரு மாதிரி இருக்க முடியும். எனக்கும் தான். அவளது முகம் பற்றி நிமிர்த்தியவன் நெற்றியில் இதழ் பதித்து, நல்லபடியாக போயிட்டு நல்ல செய்தியோடு வா, உனக்காக தினமும் காத்திருப்பேன், இறங்கினதும் கால் பண்ணு. ஃப்ளைட்டிற்கு நேரமாகிவிட அவனிடம் விடை பெற்று கொண்டு உள்ளே சென்றாள். விஷாலுக்கு அவளுடன் சென்றுவிட்டு வந்தால் என்ன என்று தோன்றியது. இன்னும் அரை மணி நேரத்தில் மீட்டிங் இருப்பதால் அதை தவிர்க்க முடியாது. வேறு வழியில்லாமல் செல்பவளையே பார்த்து கொண்டு நின்றான். அவளின் தலை மறைந்ததும் அங்கிருந்து கிளம்பி அலுவலகத்திற்கு சென்று விட்டான். சுமார் 1.25 மணி நேரம் கழித்து மும்பை விமான நிலையத்தில் சென்றிறங்கினாள் நதியா. இறங்கியதுமே விஷாலிற்கு ஃபோன் அடிக்க அவன் எடுக்கவே இல்லை. அன்று பார்த்து அவனது மீட்டிங் இழுத்து கொண்டே போனது. அவள் பைகளை எடுத்துக்கொண்டு விமான நிலையத்தை விட்டு வெளியேற பின்பும் அவனுக்கு அடித்து பார்க்க அப்பொழுதும் அவன் எடுக்கவில்லை. அடுத்து டாக்ஸியில் ஏறிய பின்னும் அடித்து பார்த்து ஓய்ந்து போய்விட்டாள். மாமாவை பார்த்த பின்புதான் அவனுக்கு அழைத்து சொல்லலாம் என்று எண்ணி விட்டுவிட்டாள். சுமார் 3 மணி நேரத்திற்கு பின்பு மீட்டிங்கை முடித்துவிட்டு வெளியே வந்தவன் ஃபோனில் இருந்த மிஸ்டு கால்களை எல்லாம் பார்த்து தலையில் அடித்து கொண்டு உடனே அவளை அழைத்தான். அவளது ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்தது.